உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக கர்ஜித்த மம்தா பானர்ஜி. இந்திய அரசியலிலும் நீதித்துறையிலும் இதுவரை நிகழாத ஒரு அபூர்வமான நிகழ்வு இன்று அரங்கேறியுள்ளது. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக மட்டுமல்லாமல் ஒரு தேர்ந்த வழக்கறிஞராக கருப்பு சால்வை அணிந்து உச்ச நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி வாதாடினார். உச்ச நீதிமன்றத்தின் 1வது நீதிமன்ற அறையில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன் மம்தா பானர்ஜி தனது வாதங்களை முன்வைத்தார். ஒரு சிட்டிங் சிஎம் உச்ச நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி வாதாடுவது இந்திய வரலாற்றிலேயே இதுவே முதல் முறை. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணை இன்று உச்ச நீதிமன்றத்தில் நடந்தது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா பக்ஷி, வி.எம். பஞ்சோலி அமர்வு மனுக்கள் மீதான விசாரணையை மேற்கொண்டது. அப்போது மனுதாரர்களில் ஒருவரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மம்தா பானர்ஜி சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஷியாம் திவன் தலைமை நீதிபதியிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தார். அந்த கடிதத்தில் இந்த வழக்கின் உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளை நன்கு அறிந்தவர் மம்தா பானர்ஜி. நீதிமன்றத்தின் கண்ணியமும் நடைமுறைகளும் குறித்து முழுமையாக அறிந்தவர் அவர். நீதிமன்றத்துக்கு உரிய மரியாதையுடனும் நடைமுறையில் உள்ள விதிகள் மற்றும் வழக்கங்களுக்கு இணங்கவும் நடந்து கொள்ள அவர் உறுதியளித்துள்ளார். எனவே அவர் தனது தரப்பை முன்வைக்க வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என கோரப்பட்டிருந்தது. இதை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி சூரியகாந்த் மம்தா பானர்ஜி பேச அனுமதியளித்தார். அப்போது மம்தா பானர்ஜி தனக்கு 5 நிமிடம் வழங்குமாறு கோரிக்கை வைத்தார். 15 நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம் என தலைமை நீதிபதி கூறியதை அடுத்து தனது தரப்பு வாதத்தை மம்தா பானர்ஜி முன்வைத்தார். அப்போது அவர், பிரச்சனை என்னவென்றால் எங்களுக்கு எங்கேயுமே நீதி கிடைப்பதில்லை. நான் வாக்காளர் துறைக்கு 6 முறை கடிதம் எழுதியுள்ளேன். ஆனாலும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. மொழி பிரச்சினைகளுக்காகவும் எழுத்து பிரச்சினைகளுக்காகவும் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. இப்படி நடப்பதை மாநில அரசு விரும்பவில்லை. உதாரணத்துக்கு, ஒரு பெண் தனது மாமனார் குடும்ப பெயரை தனது பெயருடன் சேர்த்து கொண்டதற்காக அவரது பெயர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. திருமணத்துக்கு பின் ஒரு பெண் தனது கணவர் வீட்டுக்கு இடம் மாறியதால் அவரது பெயரை முரண்பாடுகள் பட்டியலில் சேர்த்துள்ளது. நோபல் பரிசு பெற்ற அமர்த்யா சென், புகழ்பெற்ற வங்க கவிஞர் ஜாய் கோஸ்வாமி, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி தீபக் அதிகாரி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலருக்கு தீவிர சிறப்பு திருத்தம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆதார் அடையாள அட்டையை ஏற்க மறுப்பதன் மூலம் நீதிமன்றத்தின் உத்தரவை தேர்தல் ஆணையம் மீறுகிறது.